சரி, பேப்பரில் என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். இன்னும் நிலவரங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஐந்து நாட்கள் வரை டாய்லெட்டை சுத்தமாக வைத்திருக்கிறது. ஓ, இது விளம்பரமா? நியூஸ் கிடையாது அப்போ. சே, டாட் குட் மார்னிங். டேய் மோனே, குட் மார்னிங்கா? ஓ, டான்ஸ் போடு. இந்த போடுறப்பா. இதை எப்படி இருக்கு? புது ஸ்டெப்பா? ஆமாப்பா, எப்படி இருக்கு? நேத்து வேற மாதிரி போட்டே நீ புதுசா? டெய்லி நம்ம இறக்கிட்டே இருக்கு நம்மப்பா. எப்படிப்பா டான்ஸ் எப்படி? ஏய் மோனே, கலக்குறடா நீ. பயங்கரமா இருக்குடா. தேங்க்ஸ்ப்பா. தேங்க்ஸ்ப்பா, தேங்க்ஸ்ப்பா. டேய் மோனே, நீ பேசாம டான்ஸரா ஆயிட வேண்டியதானடா. உன் லெவலுக்கு எவனும் கிடையாதுடா. பேசாம ஒரு நல்ல டான்ஸ் ஷோல சேர்த்து விட்டுறவா? சோவா எப்பா, நம்ம லெவல வேற லெவல்ப்பா. நம்ம அதுக்காண்டிலாம் டான்ஸ் ஆடக்கூடாது, நம்மளாம் அதுக்கு மேலப்பா. நம்ம 2 வாக் போடுறது எதுக்கு நினைக்கிங்க? 3 வாக்கெல்லாம் போடுறது எதுக்கு நினைக்கிங்க? காலையில் நல்ல மைண்ட் ஃப்ரீயா இருக்கணும், நல்ல ஒரு ஹாப்பி பாசிட்டிவ் வைப் கிடைச்சாதான் அன்னைக்கு ஃபுல்லா ஜாலியா இருக்கும்ப்பா. நல்லா ஜாலிக்கு தான்ப்பா நம்மள ஆடணும். சரிடா சரிடா. அப்பா, பேப்பர்ல என்னப்பா பார்த்துட்டு இருக்கீங்க? உள்ள போயிடாதடா. பேச்சுவார்த்தையில் பங்கேற்கும் திட்டம் இல்லை, ஈரான் அறிவிப்பு. சரிதான், நீங்க இன்னும் இதை தான் வாசிச்சுட்டு இருக்கீங்களாப்பா? நீங்க போன்ல யூஸ் பண்றீங்களா இல்லையா? எங்கடா யூஸ் பண்ண? போய் யூடியூப்பை போய் பாருங்கப்பா, அதுல எல்லாமே ட்ரம்ப் தான் அடுத்து அந்தி கிறிஸ்துன்னு சொல்லிட்டு இருக்காங்கப்பா. ட்ரம்மா? ட்ரம் இல்லப்பா, ட்ரம்பு ட்ரம்பு. எங்கடா தம்பி ட்ரம்ப்னு அடிக்க? ஆமாப்பா, அவர் தான் அடுத்து அந்தி கிறிஸ்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியாடா? ஆமாப்பா, நீங்க அது தெரியாம உட்காந்து நியூஸ் பேப்பரை போய் வாசிச்சுட்டு இருக்கீங்களாப்பா? என்னப்பா நீங்க இந்த வாரம் போற நிப்பாட்டிடுவோனா அடுத்த வாரம் போற நிப்பாட்டிடுவோனான்னு பார்த்துட்டு இருக்கீங்க. என்னப்பா உங்களால ஒரே காமெடி தான். இது கூட தெரியாம போச்சடா. மச்சான், மாப்பிள வாயா வாயா வாயா, உட்காரு 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 உட்காரு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கு. என்னையா சொல்லாமலாம் வந்துட்ட? எல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான். நல்ல விஷயமா? மாம்சே, எப்படி இருக்கீங்க? மர்மோனே நல்லா இருக்கா? ஆளே பார்க்க முடியலையே மாம்சே, வீட்டு பக்கம் அப்பப்போ வர்றது. என்ன பண்ண, கொஞ்சம் வேலையா போச்சு. நீ நல்லா சந்தோஷமா இருக்கிய மர்மோனே? ஆமா மாம்சே, எப்ப ஜாலியா இருக்கு மாம்சே. ஏய் மௌனே, மாம்சு ஒரு ஸ்டெப்பை போடுறா. இந்த போடுறப்பா. வணக்கம் 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 மாம்சே. வணக்கம் 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 மாம்சே. வணக்கம் 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 மாம்சே. வணக்கம் 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 மாம்சே. ஒரு அண்ணன் டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்பா சேர்ந்து கூட டான்ஸ் ஆடிட்டு கிடக்காங்க. இது ஒரு குடும்பமா? அப்படி வாங்க சின்ன மர்மோனே, என்ன இப்பதான் சாப்பிட்றியா போல? உட்காருங்க உட்காருங்க. நம்ம சின்ன வந்துட்டானே நம்ம செல்லம். இதான் நம்ம செல்ல குட்டி. சாப்பிடுமா. என்னம்மா எத்தனை இட்லி சாப்பிட்ற? 3? இன்னும் எங்க 10? 5 சாப்பிடுமா. சாப்பிடு சாப்பிடு. இழைச்சி போயிட்டான். என்னை மாதிரியே இருப்பான். சாப்பிடுமா, சாப்பிடு சாப்பிடு. கரெக்ட் தான் மச்சான், உங்களை மாதிரியே இருக்கான். மச்சான், அக்காவுங்க ஆளைய காணும். அக்கா சர்ச்சுக்கு போயிருக்காவ. மாமாவுக்கு டீ எடுத்துட்டு வா போ. மர்மோனே, டீலாம் வேண்டாம், இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். கொஞ்சம் தண்ணி மட்டும் தான் குடிக்க போதும். இந்த வர தாத்தா மாப்பிள நம்ம கொஞ்சம் இந்தாங்க. மச்சான், வந்ததே சொல்ல மறந்துட்டேன். நம்ம மவா இருக்கால, நல்ல ஒரு வேலையில செலக்ட் ஆயிருக்கா. கவர்மெண்ட் வேலை கிடைச்சிட்டு அவளுக்கு. சும்மா இல்லை, 50,000 சம்பளம். அம்மா அதான் உங்களுக்கு வந்து சரி கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. பார்த்து சொல்லிட்டு எல்லாம் உங்கள் மச்சானையும் பார்த்துட்டு அக்காட்டின்னு சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். நம்ம பிள்ளைய ரொம்ப வருஷமா காத்துக்கிட்டு இருந்துச்சு, நல்ல வேலையை கிடைச்சிட்டு கத்தருக்கு சோத்துறோம். அம்மா சோஸ்திரம், இப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மாம்சே இருங்க, கொஞ்சம் அவசரமா வருது, போயிட்டு வந்துருந்தேன் மாம்சே. மாமா வந்தா எவ்வளவு ஜாலியா இருக்கேன்னு. மச்சான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு மாப்பிள்ள. என்ன மச்சான் நீங்கள் இப்படி இருக்கீங்க? என்னாச்சு மாப்பிள்ள?
இன்னும் விளையாட்டுத்தனமாகவே வச்சுருக்கீங்களே. பையன் பாருங்க படித்து முடிச்சு 2 வருஷம் ஆச்சு, இன்னும் வேலைக்கு போகாமல் வீட்டுக்குள்ளே நடந்து இப்படி டான்ஸ் ஆடிட்டு அடக்கான். அவங்க கூட படித்த பசங்களும் பார்த்தீங்களா எல்லாம் நல்ல வேலைக்கு போயிட்டான். பாதி பேர் கல்யாணம் நம்மளை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கு. நீங்கள் என்னென்னா இன்னும் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இருக்கீங்க, சொல்லி வேலைக்கு அனுப்ப வேண்டாமா? மாப்பிள்ள மெதுவாக பேசு, அவன் காதல்களில் கேட்டுற போகுது. எத்தனை வாட்டி தான் நானும் சொல்ல, மறைமுகமாகவும் என் ஒய்ஃப் மூலமாக சொல்லி பார்த்துட்டேன். அப்புறமா ஒன்றும் கேட்க மாட்டேங்கான், சும்மா படுத்தே கிடக்கான். இப்போ வச்சுட்டு ஒரே ஒரியாக தான் இருக்குது. நாலு வெளியே போக முடியல, எல்லாரும் கேட்காங்க என்ன பண்ணுறேன். சும்மா மாப்பிள்ள ஃபுல்லும் வீட்டில் இருந்து படுத்து தூங்க தான் செய்கிறான். சொன்னால் கேட்கவே மாட்டேங்கான். அவனுக்கா அறிவு வரணும், அதுவும் வர மாட்டேங்குது. சரி நீங்கள் இப்படி ஜாலியாக இருக்காங்க மாப்பிள்ள, நல்லா அடிச்சு வேலைக்கு போகணும்னு சொல்லி பற்றி விடுங்க. என்ன செய்ய மாப்பிள்ள, அப்படி பழகிட்டோம், நம்ம பிள்ளையாக போயிட்டானுங்க. இப்படியே வச்சுட்டு இருந்தா உங்களை அவன் தானே பார்க்கணும். மாப்பிள்ள அவனுக்கா அறிவு வரணும். அவன் பிள்ளை பாரு படித்து இப்போ கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டான். நான் இங்கே என்ன பாருங்கள், இந்த கழுதைகளை பாருங்கள் சும்மா கிடக்கான். ஆம்பளை பையன் வேற, என்ன நீங்கள் குடும்பத்தை அவன் தான் பார்க்கணும். என்ன மாப்பிள்ள பண்ணேன், என்ன பண்ணனே தெரியாமல் தான் அந்த முடிச்சிட்ருக்கேன். படுக்கிறது பெட்டே தர மாட்டேங்கான், கீழே தள்ளி விட்டு கிடக்கான். சீக்கிரம் அடித்து வேலைக்கு வச்சு விடுங்க. என்ன பண்ணனே தெரில மாப்பிள்ள. அவன் ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லி பார்த்தாச்சு, அவனுக்கா அறிவு வரணும், அவனுக்கா தெரியணும். நம்ம மூத்த பிள்ளை, நம்ம தான் எல்லாம் பண்ணணும், நம்ம தான் குடும்பத்தை எடுத்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணனே தெரில மாப்பிள்ள, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவனை நினைக்க. மறைமுகமாகவும் சொல்லி பார்த்தாச்சு, அவன்கிட்ட எப்படி பேசணும் தெரில. என்ன பண்ணனே தெரில மாப்பிள்ள. எங்க அப்பாவே என்னை பார்த்து இப்படி பேசுறாங்களே. எங்க மாமா என் தம்பியெல்லாம் ஜாலியா பழகுறான்னு நினைச்சிட்டு இருந்தேன். எங்க அப்பாலாம் என் மேல எவ்வளவு பாசமா இருப்பாங்கன்னு நினைச்சேன். தம்பி சூப்பர், எது பண்ணாலும் சூப்பர் அப்படின்னாங்க. நல்லா என்கிட்ட என்ஜாய் பண்றாங்க, ரொம்ப நல்லா அப்பா நினைச்சிட்டு இருந்தேன். என்ன பத்தி நான் போன இப்படி பேசுறாங்க. வெளியெல்லாம் நல்லா ஜாலியா சிரிச்சு பேசினாங்க. ஆனா உள்ளுக்குள்ள என்னை பத்தி எப்படி தப்பா நினைச்சு வச்சிருக்காங்க. ஏசப்பா, யார் என்ன மறந்தாலும் நீங்க என்ன மறக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா. நீங்க என் வாழ்க்கையை பார்த்துக்கிடுவீங்க ஏசப்பா. நான் வேற யாரையும் நம்பல ஏசப்பா. ரொம்ப நன்றி ஏசப்பா. மச்சான் நான் அப்படியே கிளம்புறேன். மாப்பிள்ள சாப்பிட்டு போய்யா? இல்லை மச்சான், அவசரமாக ஒரு வேலை இருக்கு, நான் அப்படியே கிளம்புறேன் வீட்டுக்கு. அடியா ஆமா. மௌனே, மாமா வர கிளம்பிட்டாரு, ஒரு டான்ஸை போட்டு விடுறேன். போடுறப்பா.